அன்பரிசி விஸ்வாசியரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மாவோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கஸ்தூரியோட ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. அப்பா இங்கே நம்ம கௌசல்யா அக்கா வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து பேசி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் கஸ்தூரி அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கௌசல்யா அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அவங்கள போய் சந்தித்து பேசினா நிச்சயம் இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு தெரிய வரும் அப்படின்னு சொன்னேன். பேரதிர்ச்சியாக இருக்காங்க நம்ம மங்கா. சிவகாமிக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இல்லை. என்றைக்காக இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய தான் போகுது. என் மனசாட்சிக்கு இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாளாக தப்புன்னு தெரியாத வரைக்கும் தான் நான் பாவக்காரியம் பண்ணியிருக்கேன். தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன வருதோ அங்கே உள்ளே போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்துட வேண்டியது தானே. அந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம சிவகாமி. ஒரு பக்கம் நம்ம சிவகாமி வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம அன்பரசிக்கிட்ட. இனிமேட் நீ வந்து உங்கள் அம்மா எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதெல்லாம் டோட்டலாக வந்து மறக்கணும். நீ வந்து புது வாழ்க்கைக்குள்ளே போகணும். நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து உங்கள் அம்மா வந்து இத்தனை வருஷம் உழைப்பு வந்து நீ வந்து பயனுள்ளதாக ஆக்கணும். ஏன்னா உன்னை கஷ்டப்பட்டு போராடி வளர்த்தாங்க. இதுக்கு பின்னாடி யார் வேணான்னு இருந்திருக்கலாம். ஆனால் நான் உண்மையிலேயே நான் உனக்கு அம்மாவாக மாறப்போகிறேன். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும்போது இது கூட நீங்கள் என் மேலே போலியாக தான் நடிக்கிறீங்க. எனக்கு நல்லாவே தெரியுது சதி. நீங்கள் என் மேலே கோவப்பட்டு திட்டுங்க இல்லை அடிங்க எப்போதும் பேசுவீங்களே அது மாதிரி பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி நம்பிக்கையை கொடுத்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பாசம் காட்டினது இதெல்லாம் போலின்னு நடிச்சிங்கன்னா என்னால் சொல்ல முடியாது, மெல்லவும் முடியாது, என்னால் இந்த சோகத்தை தாங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் திருந்திட்டேம்மா. இனிமேட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி அக்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய விஷயமா தடையாக இருந்தது அவங்க தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் தான் வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது. இதில் எதுக்கு அடிச்சுக்கிறோம், எதுக்கு வந்து தேவையில்லாமல் சண்டை போடுறோன்னு எனக்கே புரிய வந்திருக்குமா. அதனால இனிமேட்டு எனக்கு அனன்யா எப்படியோ அதே மாதிரி தான் நீயும் உன் புருஷனும் நல்லபடியாக சேர்ந்து வாழ்ந்தாலே எனக்கு அதுவே சந்தோஷங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அனன்யாவுக்கு டோட்டலாக வந்து பிடிக்காதான் இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தாமா செய்ய முடியும். நமக்கு சக்திக்கு மீறி போயிடுச்சுன்னா அதை போக்கிலே வந்து விட்டுறணும். அது என்ன நடக்குதோ அதை அப்படியே வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் திருந்தினது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உண்மையிலேயே கஸ்தூரியை யார் அமுச்சு வச்சது சொல்லுங்கள். எங்கள் அம்மா அப்படி என்ன பாவம் பண்ணாங்க? 20 வருஷம் எங்கள் அப்பாவை பிரிஞ்சு நின்று தன்னந்தனியாக வந்து என்னை போராடி வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டுக்க காய் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு பல நாள் வந்து வெறும் சாதத்தில் தண்ணி ஊற்றி மோர் கூட இல்லாமல் பசியாமல் சாப்பிட்ருக்கோம் தெரியுமா. அப்படிப்பட்ட கஷ்டமான வாழ்க்கையில் இருந்து தான் எங்கள் அம்மா 20 வருஷம் என்னை வந்து வளர்த்துருக்காங்க. இப்போ தான் நிம்மதியாக எங்கள் அப்பா கூட இருக்க போகிறாங்கன்னு நினச்சி கண்ணை மூடுறதுக்குள்ளே அவங்க என்னை விட்டு நிரந்தரமாக போயிட்டாங்க. இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. சொல்லுங்கள் சித்தி, நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். மங்கா வந்து தடுக்கிறாங்க. தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை நீயே வந்து வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லும்போது கஸ்தூரியை அனுப்பிச்சி வைக்க திட்டம் போட்டது நான் தான். மண்டபத்தில் பல வாட்டி வந்து ஏகப்பட்ட வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனால் அது எதுவுமே வந்து நடக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசுகிறத கௌசல்யா வந்து கேட்டுட்டா. கௌசல்யா வந்து எல்லாட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்து யோசிச்சு வச்சுருந்தா போல இருக்கு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த விஷயத்தெல்லாம் விட்டுரு, அமைதியாக இருன்னு சொல்லி பார்த்தேன். அவளும் கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவளையும் அமுச்சு வைக்கிறதுக்கு யதார்த்தமாக என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து செஞ்சேன். அப்போ தான் வந்து இந்த வாய்ஸ் நோட்டை வந்து அமுச்சு வச்சுருக்கா. இது எல்லாம் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என் மனசாட்சி வந்து உறுத்துது. நான் வந்து உள்ளே போக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களெல்லாம் விட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அன்பரசி வந்து பேசுகிறாங்க. இவங்க திருந்திட்டாங்களாமா, இதுதான் நம்ம நம்பணுமா? இப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கஸ்தூரி அம்மா தான் வந்து இவங்களுக்கான எதிரின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையான எதிரி யார் தெரியுமா சிவகாமிக்கு? சிவகாமி தான். அவங்க வாழ்க்கையை பார்க்காம அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு. உண்மைதான் அன்பரசி, நான் வந்து திருந்திட்டேன்னு சொல்லலை. ஆனால் என் தப்பெல்லாம் நான் வந்து செஞ்சது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ இந்த பாவம்லாம் யார் பக்கம் வரப்போகுது? அனன்யா கிட்ட தானே வந்து வரப்போகுது. அனன்யாவை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இது மாதிரி சொல்லுவாங்களே நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து பேசுகிறாங்க. உடனே சந்திரசேகருக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவளை நான் என் கன்னத்துலேயே வந்து பொழிச்சு நான் அடிக்கிறேன்னு சொல்லி கிட்டக்கு வந்து சிவகாமியை வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்படியே கழுத்தை பிடிச்சிடுறாங்க. இவளை நான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது தயவு செஞ்சு விடுங்க, இவங்களை நம்ம உள்ளே வந்து பிடிச்சி கொடுத்துடலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைக்க போகிறீங்களா? இதுதான் அம்மா வந்து எதிர்பார்ப்பாங்களா? அவங்க போனதுக்கப்புறமும் சிவகாமி வந்துக்கிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்க. அதோட குற்ற உணர்ச்சினால தான் இவங்க இவ்வளவும் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஃபோன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் இதை தாங்க முடியல. இவ்வளோ நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி டைனிங் டேபிளுக்கு வேக வேகமாக போகிறாங்க. ஏதோ ஒரு பொருளை வந்து கையில் வந்து எடுத்துகிட்டு வராங்க நம்ம சந்திரசேகர் அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சிவகாமிக்கு இது மாதிரி அப்பப்போ வந்து ஏதாவது சரியில்லாமல் போயிடும். அவள் பண்ணாத விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி மங்கா வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து ஜானகி வந்து என்னடி இப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க? உன் பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா தப்பையும் வந்து ஒத்துக்கிட்டா. கடைசி நேரத்தில் வந்து நீ வந்து சொல்லி சமாளிக்க பார்க்குறியா? ஆமாம், இந்த தப்பெல்லாம் சிவகாமிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு மட்டும்தான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி மங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. யாருக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ எல்லாரையும் வந்து உண்டுலன்னு ஆக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அன்பரசி விஸ்வா எல்லாரும் வந்து செமையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரசேகர் வந்து இது மாதிரி பொருள் எடுத்துகிட்டு கிட்ட வந்தோடனே அன்பரசி வந்து தடுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் தடுக்கிறாங்க. சிங்கம் போல் சீறிக்கிட்டு அவருக்கு கொண்டு வந்த பொருளை வச்சு இது மாதிரி பண்ணிடுறாங்க. பார்த்தா இது எல்லாம் சிவகாமியோட கனவு போல் தெரியுது. ஆமாம், இப்போ நடந்துச்சுன்னா எல்லா உண்மையும் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். அன்பரசி அம்மா இல்லாமல் அனாதை ஆயிடுவா. நான் அன்பரசி மேலே வந்து அன்பு பாசத்தை வந்து கொட்டி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நானும் போயிட்டேன்னு வச்சுக்கேம்மா, அனன்யா என்னென்ன செய்வான்னு தெரியவே இல்லை. என் பொண்ணை பாதுகாக்கணும். நான் இங்கே இருந்து தான் ஆகணும். அதுக்காவது எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் எப்படி இருந்தாலும் கௌசல்யா வந்து எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறா. ஏண்டி இது மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற? கௌசல்யா வந்து சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தான்னு வச்சுக்கேன், அவளோடைய அவளுக்கு தெரிஞ்ச உண்மையும் போயிடும். சரியா? சரிம்மா, அது மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அன்பரசிக்கு காலகாலத்துக்கும் நான் தான் அம்மா. கஸ்தூரிக்கு இருந்து என்னென்ன செய்வாளோ அதை விட 10 மடங்கு அதிகமாக நான் வந்து செஞ்சு பாவத்தை வந்து குறைச்சிக்கணும்னு ஆசைப்படல. எனக்கு என்ன வேணான்னு கிடைக்கட்டும். என் பொண்ணுக்கு பாவம் வந்து போகாமல் இருந்தால் அதுவே சந்தோஷங்கிற மாதிரி தான் சிவகாமி வந்து என்டேராக வந்து திருந்துற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. ஆனால் என்ன பண்ணான்னு தெரில. கஸ்தூரி உனக்கு வேப்பிலையை அடிச்சு விட்டா போல இருக்கு. இப்படி மாறிப்பிட்டியடி சிவகாமி. ஆமாம், இப்போதாம்மா என் கண்ணு திறந்துருக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிருக்குமா. இத்தனை நாளாக கஸ்தூரி தான் எதிரின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையான எதிரி என் வாழ்க்கையில் நான் தான்மா. எனக்கு நானே வந்து சதி பண்ண மாதிரி தான் இத்தனை நாளாக வந்து நான் நடந்துகிட்டு இருக்கேன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து மங்கா வந்து வசந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அச்சோ, அவங்க திருந்திட்டாங்களா? இது எப்படா அது? சாத்தியமே இல்லாத விஷயம்லாம் சாத்தியங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம வசந்த் வந்து கேட்குறாங்க. உண்மையிலே திருந்திட்டாங்களா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது தம்பி. ஆனால் ஃபுல்லாக திருந்திட்டா. இப்போ அவளை மாற்றி பிரயோஜனம் இல்லை. கௌசல்யா மட்டும் வாயை திறக்காம பண்ணிக்கங்க. சரிங்க, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃப்ளோவில் வந்து மங்கா எப்போதும் போல் இந்த தகவலை வந்து சிவகாமிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அப்போனா கௌசல்யா வந்து என் பெத்த பொண்ணு மாதிரி தான், அவளையும் நான் காப்பாற்றணும், சும்மா இருமான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க. என்ன இவ எல்லாமே வந்து அவளோட பெத்த பொண்ணுங்கிறா, அவளை காப்பாற்றணும்னு சொல்கிறா, இது என்னடா சரியில்லையே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம மங்கா அந்த இடத்துல. போகாத சிவகாமி, நீ உனக்கே ஆப்பு வச்சுக்காத, அதுவாக நடக்கட்டும், நீ திருந்து வாழு, எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பரசிக்கு அம்மாவே இரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ வந்து எதுவும் சொதப்பிடாத, உன் வாழ்க்கையில் நீயே மண்ணள்ளி போட்டுறாத, நானும் உங்கள் அப்பாவும் ஏகப்பட்ட வாட்டி போராடி இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வசந்த் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து கௌசல்யாவை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு திட்டம் வந்து போட்டுட்டாங்க.